ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜோவிஸ் குவிசன். இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் ரீசெண்டாக ஒரு குக்கிங் கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தேன். ஐடிசி கிராண்ட் சோலாவில் இந்த குக்கிங் கிளாஸ் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு ஆன்லைன் கிளாஸ் தான். அது எப்படின்னா அவங்க வந்து ஒரு ஃபுட் கிட் ஃபுல்லாக நம்மளுக்கு வீட்டுக்கு அனுப்பி விடுவாங்க. அதை ரிசீவ் பண்ணிட்ட பிறகு நம்மளுக்கு ஆன்லைனில் குக்கிங் கிளாஸ் நடக்கும். அதை பார்த்து நம்ம அதுக்கப்புறமா வீட்டில் ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் ஐடிசிலேருந்து வந்த கிட்டு. இதுக்குள்ளே எல்லாமே நீட்டாக பேக் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க. இதோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே எனக்கு பிடிஎஃப் ஃபைலில் சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ரூஸ்கெட்டா டோஸ்ட். இது வந்து இட்டாலியன் குவிசின். நெக்ஸ்ட்டு வந்து சிக்கன் டார்டலி, பாஸ்தா பண்ணுறது. இதை நான் பின்னாடி ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பம்கின் சூப். இது வந்து ப்ரான்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து டெசர்ட்டு திரமிசு. இது வந்து ப்ராக்கலி அண்ட் செரி டொமேட்டோ சாஸ், பாஸ்தா செய்கிறதுக்கு சாஸ் கொடுத்துருக்காங்க. புராட்டா. இது வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்காக சீஸு, பார்மேசன் சீஸ். ஸோ இந்த பாக்ஸ் ஒன்னில் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ப்ரூஸ்கெட்டா டோஸ்ட். இது வந்து ஹாஃப் குக்டாக தான் எல்லாமே வந்திருக்கு. கிரில் பண்ணி அமுச்சிருக்காங்க. அடுத்து வந்து பாஸ்தா செய்கிறதுக்கு ப்ராக்கலி, செரி டொமேட்டோ எல்லாமே இருக்குது. அந்த சிக்கன் டார்டலி. இது வந்து ப்ரான்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா சீசனிங் எல்லாமே போட்டு தான் கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஜஸ்ட் எடுத்து சாட்டே பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு வந்து இது சாஸு, பாஸ்தா செய்கிறதுக்கு சாஸு. பம்கின் சூப் வந்து ஃபுல்லி குக்டு. இதை சும்மா ஹீட் பண்ணி நம்ம அப்படியே சாப்பிட்லாம். அடுத்து இது சீஸு, பார்மேசன் சீஸ். இது வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு அந்த டோஸ்ட் மேலே புராட்டா. இது வந்து டெசர்ட் திரமிசு. ஸோ இது வந்து உங்களுக்கு சும்மா ஒரு சாம்பிள் காமிச்சிருக்கேன், எனக்கு எப்படி கிளாஸ் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி தான் வந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தாங்க. ஒரு டிஷ்ஷும் நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. உங்கள் வெஜ்ஜும் சொல்லி கொடுத்தாங்க, நான்வெஜ்ஜும் சொல்லி கொடுத்தாங்க. நான் ஆப்ட் பண்ணது வந்து நான்வெஜ். ஸோ ரெண்டுமே தனித்தனியாக டைம் எடுத்து ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்தாங்க. இது வந்து பம்கின் சூப் எப்படி பண்ணுறதுன்ட்டு செஞ்சு காமிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிஷ் பண்ணிடலாம். இது வந்து ப்ரூஸ்கெட்டா வித் ப்ரான்ஸ் அண்ட் புராட்டா, பர்ன்ட் கார்லிக் அண்ட் ஃப்ரெஷ் சில்லி. கொஞ்சமாக ஆயில் எடுத்து கொஞ்சமாக கார்லிக் சாப் பண்ணி போட்டுக்கோங்க. இதுக்கு ஆலிவ் ஆயில் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும், ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். இந்த ஃப்ளேவர் வர வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணுங்கள். இப்போ ப்ரான்ஸ் ஃபார் புராட்டா அப்படின்ட்டு இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. அதான் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்து தான் எடுத்திருக்கேன். இந்த ப்ரான்ஸை இந்த ஆயிலில் ஆட் பண்ணி சாட்டே பண்ணுங்கள். எல்லாமே ரெடி டு குக்னால ஈஸியாக முடிஞ்சிடும் வேலை. சார் நல்ல ஒரு அரோமா கிடைக்குது இந்த கார்லிக்கோடு சேர்ந்து. நல்லா ஒரு 3 to 5 மினிட்ஸ் நல்லா சாட்டே பண்ணுங்கள். ப்ரான்ஸ் நல்லா ஃபுல்லாக குக் ஆகிடும். இப்போது நம்ம இதை பிளேட் பண்ணிடலாம்.
அந்த ப்ரூஸ்கெட்டா டோஸ்ட் கொடுத்துருக்காங்கல்ல, அதை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். 1 by 1 இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே இந்த புராட்டா சீஸ் நல்லா ஜெனரஸாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். நல்லா எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போது இந்த சீஸ்க்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்ச ப்ரானை வந்து போடணும். அதுக்கு முன்னாடி லெமனோட ஜெஸ்ட்டை இதில் இந்த மாதிரி கிரேட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போது கேர்ஃபுல்லாக ப்ளேஸ் பண்ணுங்கள் ப்ரான்ஸை அந்த சீஸ் மேலே. அவ்வளோதான், நம்ம டிஷ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாஸ்தா பண்ண போகிறோம். ப்ராக்கலி அண்ட் செரி டொமேட்டோ சாஸ். இது ஓப்பன் பண்ணும்போதே செம வாசனை. ஸோ இந்த சாஸை நல்லா நம்ம ஹீட் பண்ணலாம். இப்போது இந்த சாஸை வந்து ஒரு பேனில் ஊற்றி நல்லா ஹீட் பண்ணுங்கள். இந்த கன்சிஸ்டன்சி நல்லா ஸ்மூத் ஆகிட்ட பிறகு இந்த பாக்ஸ் 1ல் இருக்க சிக்கன் டாட்டலி இதை ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. இதை அப்படியே இந்த சாஸில் ஆட் பண்ணுங்கள். இந்த சாஸ் வந்து அப்படியே ஃபுல்லாக கோட் ஆகணும். செரி டொமேட்டோவும் ப்ராக்கலியும் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது கார்னிஷ் பண்ணும்போது இந்த பார்மெசன் சீஸ் நம்ம ஆட் பண்ணணும். அவ்வளோதான், நம்ம டிஷ் ரெடி ஆயிடுச்சு. இது சூப்பரான ஃப்ளேவரில் வந்துருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து பம்கின் சூப். இதை ஜஸ்ட் நம்ம ஹீட் பண்ணால் போதும். இது வந்து நல்லா சில்கியாக இருக்கும். நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பம்கினை நல்லா ரோஸ்ட் பண்ணி அதில் டோஸ்டட் பம்கின் சீட்ஸ் ஆட் பண்ணி ஒரு பியூரி மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. பேசில் ஆயிலெலாம் சேர்த்து. பார்க்குறதுக்கே எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்கள். ஸோ நல்லா க்ரீமி அண்ட் ரிச் பம்கின் சூப் ரெடி. அவ்வளோதான், நம்மளோட எல்லா டிஷ்ஷும் முடிஞ்சிருச்சு. டெசர்ட்க்கு கொடுத்த திரமிசு வந்து ஃபுல்லி குக்டு. அதை எதுவுமே நம்ம பண்ண தேவையில்ல, அப்படியே நம்ம சாப்பிடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணணுன்னா இன்ஸ்டாகிராமில் ஐடிசி கிராண்ட் சோலாவோட பேஜை நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அவங்க இதுக்கு அப்டேட்ஸ் கொடுப்பாங்க. அதை பார்த்து நீங்களும் இந்த மாதிரி என்ரோல் பண்ணி இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை கீழே மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.